எதிரிகளுக்கு எதிரான ஆயுதமாய் வேலாயுதம். என்னடா பண்றீங்க? தூங்கிட்டு உங்களை எழுப்பிட்டு இருக்கோம். எழுப்புற மாதிரி தெரியலையே, ஏதோ மழுப்புற மாதிரில தெரியுது. நாங்க யாருன்னு தெரியாம எங்க கிட்ட விளையாடதா போடா. பாத்தீங்களா, நான் யாருன்னு கூட தான் உங்களுக்கு தெரியாது. யாரா நீ? என்ன பெரிய யாருன்னு காட்டுறா? காட்டுறா. நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன். நீ காட்டுன்னு வேற சொல்ற. காட்டுறா. அடிக்கடா. பிஸ்கெட் இந்த வயசுல என்னாச்சு? சார் வாங்க. இவங்க எல்லாரும் மைக்க பிஸ்கெட் கொடுத்தவங்க சார். இவங்களை கூட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பார்த்து ஜாக்கிரதையா இருக்குமா. நம்ம பையன். ஐயோ பாத்துக்கணும் தம்பி. இவ்வளவு பேர் நல்ல காரியம் பண்ணிட்டு பேர் சொல்லாம போறீங்களே, உங்க பேர் என்ன? வேலு. வேலாயுதம். வேலாயுதமா? எல்லாரும் வேலாயுதத்தை பார்க்க வந்தீங்கல்ல, எவனோ ஒருத்தன் நான் தான் வேலாயுதம்னு சொன்ன உடனே நம்பி வந்து உயிரை விட இருந்தீங்கல்ல, இப்ப கூட என் உருவத்தை பார்த்து என்ன தூக்கி வச்சு கொண்டாடிட்டு உங்க அடுத்த பிரச்சனை ஏன் தலையில ஏத்தி வச்சுட்டு நீங்க தப்பிச்சு போக பாக்குறீங்கல்ல, நானும் உங்க எல்லாரும் மாதிரி வேலாயுதம் யாரோ ஒருத்தர் நினைச்சு வெளியே தேடி கடைசியில வெளியே தேடுற விஷயம் இல்லடா வேலாயுதம். உனக்குள்ள இருக்கிற தைரியத்துக்கு பேர் தான் வேலாயுதம் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. அதை உங்களுக்கும் தெரியப்படுத்தலனா இவ்வளவு நாள் நீங்க நம்பினதுக்கும் அர்த்தம் இல்ல, நான் பண்ணதுக்கும் அர்த்தம் இல்ல. நீங்களும் நானும் சுவாசிக்கிற காத்து மாதிரி எல்லாருக்கும் பொதுவானவன். அது எனக்கு புரிய வச்ச ஒரு பொண்ணு உயிர் போற நிலைமையில கூட தப்பானவங்களுக்கு சவாலை ஏத்துனா அவ கண்ட தைரியம், அது வேலாயுதம். நான் செத்து போகணும்னு தெரிஞ்சோம் என் ஊர் மக்களும் என்னையும் காப்பாத்த உயிரை கொடுத்தா என் தங்கச்சி. அவ செஞ்ச தியாகம் அது வேலாயுதம். நீங்க உருவத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு என் உணர்வை விட்டுறாதீங்க. எங்கேயோ ஒரு மூலையில சாதாரண பால்காரன இருந்தன்னா எனக்குள்ள இருந்த வேலாயுதத்தை உணர முடிச்சப்போ உங்களுக்குள்ள இருக்கிற வேலாயுதத்தை உங்களால உணர முடியாதா? நமக்கு பசிச்சா நாம சாப்பிடுறோம், நமக்கு தூக்கம் வந்தா நாம தூங்குறோம், நம்ம சந்தோஷத்துக்கு நாம சிரிக்கிறோம். ஆனா நமக்கு கோபம் வரும்போது மட்டும் அதை நாம காட்டாம அதை காட்டுறதுக்கு எவனாத்த வருவானான்னு காத்துக்கிட்டு இருக்கோமே, ஏன்? நம்ம கோபத்தை நாமளே காட்டுறோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க கோபத்தை காட்டின ஆட்சி மாற்றம் வருது இல்ல, அப்பப்ப உங்க கோபத்தை காட்டி பாருங்க, அரசியல் மாற்றமே வரும். அன்னைக்கு அவன் கேட்டான், ஒரு இடத்துல பாம்பு வச்சா எடுப்ப, 3 இடத்துல பாம்பு வச்சா 3 வேலாயுதம் வருவான். 3 இடத்துல இல்ல, 30,000 இடத்துல வச்சாலும் 30,000 வேலாயுதம் வருவான்.